ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி நோ பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு 6 மணி நேரம் ஊற விடணும். பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன், மீதி அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 1/2 கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் குக் ஆகியிருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு நோ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.